செய்யுள் இயற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை வாழ்த்தி செய்யுள் இயற்றுவாங்க. அந்த மாதிரி கடவுளை வாழ்த்தி செய்யுள் எழுதுறதான் நமக்கு கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா தமிழ் அன்னை, அதாவது தமிழ் அன்னையே வந்து கடவுளா பாவிச்சு எழுதப்பட்ட செய்யுள்களை தான் முதல் பாடலா நமக்கு கொடுக்குறாங்க. இந்த நுழையும் நூல்ல தமிழ் அன்னையை வாழ்த்தி தான் எழுதியிருக்காங்க. சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், அதாவது தமிழ் அன்னையை தான் சொல்றாங்க. பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், இந்த உலகம் முழுவதுமே கவிதையாக கொண்டவள் சொல்லி தமிழ் அன்னையை வாழ்த்துறாங்க. உணர்ந்து கல் போன்ற மனதை உணர்பவள், அறிவை தமிழன்னையை தான் வாழ்த்த போறாங்க. இப்ப இதை வந்து நான்கு வரிகளா ரெண்டு ஒரு பெயராவா மொத்தம் 4 பெயரா இதுல கொடுத்துருக்காங்க. முதல் இருக்கக்கூடிய 8 வரிகள், அதாவது 2 பெயரா வந்து நமக்கு மனப்பாட பகுதி. அந்த 8 பகுதியை வந்து நீ மனப்பாடம் பண்ணி படிக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய 8 லைன்ல இருந்து நமக்கு 1 மார்க்கோ இல்ல கொஸ்டின் ஆன்சர்ஸோ அதையும் கேட்பாங்க. இதுல எதெல்லாம் 1 மார்க் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு புக்குக்கு பின்னாடி இருக்க புக் பேக் ஆன்சர்ஸை மட்டும் 1 மார்க்கை கேட்க மாட்டாங்க, இடையிடையே இருந்து கேட்பாங்க. அதனால எல்லாமே நீங்க அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கில் பாருங்க, அழகார்ந்த தமிழே முதல் இருக்கக்கூடிய இந்த 2 பெயராக்கள், அதாவது முதல் இருக்கக்கூடிய இந்த 2 பெயராக்கள் தான் நமக்கு மனப்பாட பகுதி. அதனுடைய தலைப்பு வந்து அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிறது தான். பாருங்க அந்த பாடலை பாருங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே, அன்னைனா யாரு? தாய். நமக்கெல்லாம் எது வந்து தாய்மொழி? தமிழ் தான் தாய்மொழி. நம்முடைய தமிழ் மொழியை தாய்மொழியா சொல்றாங்க. அழகார்ந்த செந்தமிழே, செந்தமிழ்னா செழுமையான தமிழ், செழுமைனா வளமையான தமிழே அப்படின்றாங்க. முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, முன்னைக்கும் அப்படின்னா பழமைக்கு பழமையால் தோன்றிய, முகிழ்த்தன தோன்றிய